ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் எஸ்ஆர்பி டிஆர்பிக்கான சிலபஸ் வைஸாக நம்ம வந்து வீடியோ போடுறேன். ஸோ சிலபஸ் வைஸாக இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அதில் வந்து கூட்டுறவு மேலாண்மையில் என்னென்ன டாப்பிக்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னா, கூட்டுறவு கருத்தாக்கம், கூட்டுறவு கோட்பாடுகள், கூட்டுறவு மதிப்புகள், இந்தியாவிலும் வெளிநாடுகளின் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள், ஸோ அதில் வந்து தமிழகத்தின் கூட்டுறவு முன்னோடிகள், அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பின் புதிய பொருளாதார கொள்கை, வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம், ஸோ கூட்டுறவு சட்டங்கள், கூட்டுறவு மேலாண்மை, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கவர் ஆகுது. ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எதாவது ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கொஷினுக்குள்ளே போயிடலாம் வாங்க. கொஷின் நம்பர் 1. கூட்டுறவு என்பது ஒத்த மனம் உடையோர் சுயமாக ஒருங்கிணைந்து சமூக, பொருளாதார, பண்பாட்டு தேவை மற்றும் நோக்கத்தை நிறைவேற்ற மக்களாட்சி முறையில் இயங்கும் ஒரு பொது நிறுவனம் ஆகும். யாருடைய கூற்று? ஸோ யாருடைய கூற்றுன்றதை கேட்பாங்க. ஸோ யாருடைய கூற்று அப்படின்னா சர்வதேச கூட்டுறவு மன்றம். ஸோ ஐசிஏன்னு சொல்கிறாங்களே அந்த இதுதான். அடுத்து 2வது கேள்வி. சுய உதவி, சுய பொறுப்பு, மக்களாட்சி, சமத்துவம், சமபங்கு, ஒற்றுமை இவைகள் எதை குறிக்கிறது அப்படின்னா கூட்டுறவு மதிப்புகள் அல்லது மேன்மைகள். ஸோ கோஆப்ரேட்டிவ் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. 3வது கேள்வி. கீழ்கண்டவைகளில் எது கூட்டுறவின் குறிக்கோள்? ஒவ்வொருவரும் எல்லோருக்காக, எல்லோரும் ஒவ்வொருவருக்காக. ஸோ இதுதான் வந்து கூட்டுறவின் கொள்கையாக இருக்குது. ஸோ இது ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. கூட்டுறவின் சின்னம் எது? இணைந்த கைகள். ஸோ நீங்கள் அந்த சின்னத்தை பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியும். 5வது கேள்வி. கூட்டுறவின் குறிக்கோள்களை வகுத்தது எது? ஸோ நிறைய பேர் எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐசிஏன்னு போட்டுடுறாங்க. ஸோ முதல்ல ஐசிஏக்கு முன்னாடி வந்து முதல்ல எங்கே வந்து கூட்டுறவு கொள்கை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியின் கூட்டுறவு கடன் ஒன்றியம். ஸோ அவங்க வகுத்த கொள்கைகள் தான் வந்து மாடிஃபிகேஷன் ஆகி லாஸ்ட்டாக நமக்கு 7 கொள்கைகளாக வந்து இருக்குது. 6வது கேள்வி. கூட்டுறவு கொடி டேஷ் என்னும் வானவில்லின் 7 வண்ணங்களை கொண்டது. VIBGYOR. ஸோ இந்த 7 நிறங்களுடைய இது தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கொடி. அடுத்தது 7வது. கூட்டுறவு கொடியை வடிவமைத்தவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஸோ ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். கூட்டுறவு கொடியை வந்து வடிவமைத்தவர் வந்து பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். 8வது கேள்வி. கீழ்கண்டவைகளில் கூட்டுறவு கொடியை வடிவமைத்தவர் யார்? சார்லஸ் கிடே. ஸோ ஓகேங்களா, சார்லஸ் கிடே. 9வது கேள்வி. சார்லஸ் கிடே கூட்டுறவு கொடியை வடிவமைத்த ஆண்டு எது? ஸோ 1921 கொடியை வந்து வடிவமைத்தது, அதான் ட்ரா பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 1921. ஸோ அது அங்கீகரிக்கப்பட்டது தான் வந்து 1925. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஞாபகம் வச்சுங்க. கொடியை வடிவமைத்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1921, கொடியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1925. அடுத்த கேள்வி அதுதான். சர்வதேச கூட்டுறவு மன்றம் ஐசிஏ கூட்டுறவு கொடியை அங்கீகரித்த ஆண்டு எது அப்படின்னா 1925. 11வது கேள்வி. சர்வதேச கூட்டுறவு ஆண்டு எது? 2012. 12வது கேள்வி. சர்வதேச கூட்டுறவு தினம் எது? ஜூலை முதல் சனிக்கிழமை. ஸோ ஜூலையில் வர முதல் சனிக்கிழமை தான் வந்து சர்வதேச கூட்டுறவு தினம். 13வது கேள்வி. கூட்டுறவு கொடியின் நோக்கம் எது? வேற்றுமையில் ஒற்றுமை. 14வது கேள்வி. இந்தியாவில் கூட்டுறவு வார விழா கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 14 முதல் 20 வரை. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஸோ கூட்டுறவு வார விழா இதெல்லாம் வந்து கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். 15வது கேள்வி. PT தியாகராய செட்டியார் பிறந்த ஊர் எது? சென்னை. 16வது கேள்வி. ராஜபாளையம் நகர தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? PS குமாரசாமி ராஜா. 17வது கேள்வி. 1961 கூட்டுறவு சட்டம் குறித்த நாராயணசாமி குழுவில் இடம்பெற்றவர் யார்? டாக்டர் P நடேசன். 18வது கேள்வி. கூட்டுறவு, சென்னை கூட்டுறவு ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக செயல்பட்டவர் யார்? டாக்டர் P நடேசன். 19வது கேள்வி. ராஜபாளையம் பூபதி ராஜா கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தை அமைத்தவர் யார்? PS குமாரசாமி ராஜா. 20வது கேள்வி. பிரகாசம் அமைச்சரவையில் விவசாய அமைச்சர் யார்? PS குமாரசாமி ராஜா. 21வது கேள்வி. 1996 மத்திய அரசும் 1997 மாநில அரசும் தலைச்சிறந்த கூட்டுறவாளர் என்ற விருதினை வழங்கி இவரை கௌரவப்படுத்தியது. PS ராஜகோபால் நாயுடு.
22வது கேள்வி, சென்னை கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்திற்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. டாக்டர் பி. நடேசன். 23வது கேள்வி, 1968இல் சந்தானம் குழுவில் இடம்பெற்றவர் யார்? டாக்டர் பி. நடேசன். 24வது கேள்வி, 1948இல் ராஜபாளையம் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம், 1949இல் மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை அமைய பாடுபட்டவர் யார்? பி.எஸ். குமாரசாமி ராஜா. 25வது கேள்வி, ஆம்பூரில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைத்து அதன் துணைத் தலைவராக விளங்கியவர் யார்? பி.எஸ். ராஜகோபால் நாயுடு. 26வது கேள்வி, கைத்தறியின் காவலர் என அழைக்கப்படுபவர் யார்? எம்.பி. நாச்சிமுத்து. 27வது கேள்வி, டாக்டர் பி. நடேசன் பிறந்த ஊர் எது? சேலம். 28வது கேள்வி, கே.ஏ. நாச்சியப்பா கவுண்டர் பிறந்த ஊர் எது? சேலம், கொங்கணபுரம். 29வது கேள்வி, எம்.பி. நாச்சிமுத்து பிறந்த ஊர் எது? சென்னிமலை, ஈரோடு. 30வது கேள்வி, பி.எஸ். ராஜகோபால் நாயுடு பிறந்த ஊர்? வேலூர், கருகூர். 31வது கேள்வி, 1951இல் சேலம் கூட்டுறவு பயிற்சி நிலையத்திற்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கே.ஏ. நாச்சியப்ப கவுண்டர். 32வது கேள்வி, கைத்தறிக்கு இவர் ஆற்றிய தொண்டின் காரணமாக பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கப்பட்டது. எம்.பி. நாச்சிமுத்து. 33வது கேள்வி, சென்டெக்ஸ் எனும் வணிக முத்திரையை பதிவு செய்து கைத்தறி உற்பத்தியை ஏற்றுமதி செய்யும் தகுதிக்கு உயர்த்தியவர் யார்? எம்.பி. நாச்சிமுத்து. 34வது கேள்வி, 1982இல் சென்னிமலை கூட்டுறவு நகர வங்கி அமைத்தவர் யார்? எம்.பி. நாச்சிமுத்து. 35வது கேள்வி, சென்னிமலை கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தை உருவாக்கியவர் யார்? எம்.பி. நாச்சிமுத்து. 36வது கேள்வி, கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கைத்தறி துணிக்கு ISI தரச்சான்று பெற்றுத்தந்தவர் எம்.பி. நாச்சிமுத்து. 37வது கேள்வி, கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ராபர்ட் ஓவன். ஸோ பொதுவாகவே கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா ராபர்ட் ஓவன். இந்தியாவில் கூட்டுறவின் தந்தை யாருன்னா சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன். 38வது கேள்வி, 1828இல் கூட்டுறவாளர் என்ற பத்திரிகையை நடத்தி கூட்டுறவு சிந்தனை மற்றும் வழிகாட்டுதல்களை வெளியிட்டவர் யார்? டாக்டர் வில்லியம் கிங். 39வது கேள்வி, 1867இல் புருசியா கூட்டுறவு சட்டத்தை எழுதியவர் யார்? பிரான்ஸ் சூல்ஸ். 40வது கேள்வி, இவர் அமைத்த வங்கி மக்கள் வங்கி பீப்புள்ஸ் பேங்க் என்று அழைக்கப்பட்டது. பிரான்ஸ் சூல்ஸ். 41வது கேள்வி, பிரான்ஸ் நாட்டில் சோசியலிச சமுதாயத்தை அமைத்தவர். 400 ஏக்கர் நிலப்பரப்பில் 400 குடும்பங்கள் கொண்ட குடியிருப்பினை அமைத்தவர் யார்? சார்லஸ் போரியர். 42வது கேள்வி, இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் சர்வதேச கூட்டுறவு மன்றம் அமைக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு? 19/8/1895. 43வது கேள்வி, சர்வதேச கூட்டுறவு மன்றம் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகருக்கு தலைமையிடம் மாறிய ஆண்டு எது? 1982. 44வது கேள்வி, சர்வதேச கூட்டுறவு மன்றம் பெல்ஜியம் நாட்டில் உள்ள புரூசல் நகருக்கு தலைமையிடம் மாறிய ஆண்டு எது? 2013ஆம் ஆண்டு. 45வது கேள்வி, இந்திய கூட்டுறவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஃப்ரெடரிக் நிக்கல்சன். 46வது கேள்வி, ரைபீசனை பின்பற்றுங்கள், ஃபைன் ரைபீசைன் என்பது இவரது பரிந்துரை ஆகும். ஃப்ரெடரிக் நிக்கல்சன். 47வது கேள்வி, வட இந்தியாவிற்கான மக்கள் வங்கி என்ற நூலை எழுதியவர் யார்? டூபர்னே. 48வது கேள்வி, 1892 முதல் ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு பற்றி ஆய்வு செய்து அறிக்கை அளித்தவர் யார்? ஃப்ரெடரிக் நிக்கல்சன். 49வது கேள்வி, இந்தியாவில் முதல் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1904. 50வது கேள்வி, ஸ்ரீ வித்தல் லட்சுமணன் கௌதேகர் என்பவரின் வழிகாட்டில்படி பரோடாவில் அன்னோன்யா ஷாகரி மண்டல் என்ற பரஸ்பர உதவிச் சங்கம் அமைந்த ஆண்டு எது? 1889. 51வது கேள்வி, ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தனது அறிக்கையை 2 பாகங்களாக அளித்த ஆண்டுகள்? 1895, 1897. 52வது கேள்வி, உலகிலேயே முதலாக தொடங்கப்பட்ட முறையான கூட்டுறவு சங்கம் எது? நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை. 53வது கேள்வி, 1844ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் ராக்டெயில் எனும் ஊரில் 28 கம்பளி நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து தொடங்கிய சங்கம் எது? நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை. 54வது கேள்வி, திரூர் கூட்டுறவு கடன் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? சர் டி ராஜகோபாலாச்சாரி. ஸோ இவரை ஷார்ட்டாக ராஜாஜின்னு சொல்லுவாங்க. 55வது கேள்வி, இந்தியாவிலேயே முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் தோற்றுவித்த இடம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் திருவள்ளூர், திரூர். 56வது கேள்வி, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் தோற்றுவித்த மாவட்டம் மற்றும் கிராமம் எது? திருவள்ளூர், திரூர்.
57வது கேள்வி, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் திருவள்ளூர் திரூர் முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் தோற்றுவித்த நாள் மற்றும் ஆண்டு 22/8/1904. 58வது கேள்வி, திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் TUCS பதிவு செய்யப்பட்ட ஆண்டு எது? 20/9/1905. 59வது கேள்வி, சென்னை மாகாணத்தின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யார்? ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி. 60வது கேள்வி, திரூர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? M. ஆதிநாராயணன் ஐயா. 61வது கேள்வி, கூட்டுறவு பண்டகசாலைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது எது? திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம். 62வது கேள்வி, திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திற்கு 1925 வருகை தந்தவர் யார்? மகாத்மா காந்தி. 63வது கேள்வி, TUCS திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் முதல் சுய சேவை பிரிவு அங்காடி எது? காமதேனு. 64வது கேள்வி, TUCS திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் முதல் சுய சேவை பிரிவு அங்காடியை காமதேனு என்ற பெயரில் சென்னையில் தொடங்கிய ஆண்டு? 1966. 65வது கேள்வி, காஞ்சிபுரத்தில் முதல் நகர கூட்டுறவு வங்கி பெரிய காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 8/10/1904. 66வது கேள்வி, முதல் நிதியுதவி வங்கி சென்னை மத்திய நகர வங்கி தற்போது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 19/10/1905. 67வது கேள்வி, இந்தியாவிலேயே கூட்டுறவாளர்களின் முதல் கூட்டுறவு மாநாடு எங்கு நடைபெற்றது? காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளி. 68வது கேள்வி, இந்தியாவிலேயே கூட்டுறவாளர்களின் முதல் கூட்டுறவு மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? 10/3/1909. 69வது கேள்வி, முதல் மத்திய கூட்டுறவு வங்கி மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1913. 70வது கேள்வி, சென்னை கூட்டுறவு அச்சகம் என்ற பெயரில் முதல் கூட்டுறவு அச்சகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1919. 71வது கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு பயிற்சி சாலை எது? தஞ்சாவூர் சாமியப்பா கூட்டுறவு பயிற்சி சாலை. 72வது கேள்வி, தஞ்சாவூர் சாமியப்பா கூட்டுறவு பயிற்சி சாலை பதிவு செய்யப்பட்ட நாள் மற்றும் வருடம் எது? 7/5/1927. 73வது கேள்வி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் மாவட்ட கூட்டுறவு யூனியன் ஆரம்பிக்கப்பட்ட நாள் மற்றும் வருடம் எது? 2/8/1971. 74வது கேள்வி, சென்னையில் முதலாக தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டுறவு காகித ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 28/12/1971. 75வது கேள்வி, சென்னையில் அயனாவரத்தில் முதல் கூட்டுறவு பால் வழங்கும் கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1927. 76வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் 1/2/1959 அன்று அமைக்கப்பட்டு டேஷ் அன்று முதல் 20/2/1959 முதல் செயல்படத் தொடங்கியது? 77வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் மற்றும் வருடம் எது? 4/1/1914. 78வது கேள்வி, முதல் கூட்டுறவு சர்க்கரை ஆலை எது? அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை. 79வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? M. ஆதிநாராயணன் ஐயா. 80வது கேள்வி, முதல் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்டெக்ஸ் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஈரோடு. 81வது கேள்வி, முதல் கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1960. 82வது கேள்வி, கூட்டுறவு கொள்கைகள் முதலில் அறிமுகப்படுத்தியது யார்? ராக்டேல் பயனீர்ஸ். 83வது கேள்வி, ராக்டேல் கூட்டுறவு கொள்கைகள் கீழ்காணும் எவ்வகை கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தும்? நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள். 84வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களின் ஜனநாயக கட்டுப்பாட்டை பராமரிப்பது எது? மகாசபை. 85வது கேள்வி, கூட்டுறவு ஜனநாயகத்தின் மிக முக்கிய கொள்கை எது? ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டு. 86வது கேள்வி, கூட்டுறவின் முக்கிய குணாதிசயம் எது? சுரண்டல் இல்லாமை. 87வது கேள்வி, கூட்டுறவு கீழ்காணும் எதை உள்ளடக்கியது? பெருவாரியான இயக்கம். 88வது கேள்வி, பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு என்பது கீழ்காணும் எதை குறிக்கும்? அரசு சார்பற்ற கூட்டுறவு இணையம். 89வது கேள்வி, 1904ஆம் ஆண்டு முதல் கூட்டுறவு சங்க சட்டத்தின் முக்கிய நோக்கம் எது? சுய உதவி மற்றும் சிக்கனம். 90வது கேள்வி, கூட்டுறவு இயக்கம் முதலில் தொடங்கியது இங்கிலாந்து. 91வது கேள்வி, பிரிட்டன் கூட்டுறவு பெனவேலேண்ட் சங்கம் மற்றும் கூட்டுறவு வணிக சங்கம் முதலியவற்றை ஏற்படுத்தியவர் யார்? டாக்டர் வில்லியம் கிங்.
92வது கேள்வி சென்னை மாகாணத்தால் ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கம் குறித்து அறிந்து வர அனுப்பப்பட்டவர் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன். 93வது கேள்வி ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் பரவுவதற்கு காரணமானவர் யார்? F.W. ரைபீசன். 94வது கேள்வி 1913இல் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் பால் கூட்டுறவு சங்கம் அலகாபாத், உத்தரப்பிரதேசம். 95வது கேள்வி டேஷ் என்பது பொருள் இணைந்து பணியாற்றுவது அல்லது இணைந்து செயலாற்றுவது என்பதாகும். கூட்டுறவு என்பதன் பொருள் இணைந்து பணியாற்றுவது அல்லது இணைந்து செயலாற்றுவது என்பதாகும். 96வது கேள்வி லண்டனில் எந்த ஆண்டு நடைபெற்ற சர்வதேச கூட்டுறவு மாநாட்டில் சர்வதேச கூட்டுறவு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது? 1895. 97வது கேள்வி அயர்லாந்தில் கூட்டுறவு இயக்கம் ஏற்பட காரணமானவர் யார்? சர் ஹோரஸ் பிளங்கட். 98வது கேள்வி முதல் கல்லறை கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தப்பட்டது எங்கு? ஸ்வீடன். 99வது கேள்வி கூட்டுறவு குறித்த கருத்துக்களை பரப்புவதற்கும் அனைத்து மக்களையும் கூட்டுறவு அமைப்பில் இணைக்க தூண்டும் விதமாக கூட்டுறவாளர் என்ற மாத இதழை வெளியிட்டவர் டாக்டர் வில்லியம் கிங். 100வது கேள்வி இங்கிலாந்தின் பெரிய கூட்டுறவு நிறுவனம் எது? ஸ்காட்டிஷ் கூட்டுறவு நுகர்வோர் சங்கம். 101வது கேள்வி தக்கான விவசாய துயர் நீக்கச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1879. 102வது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழு எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது? 4வது 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. 103வது கேள்வி எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வளர்ச்சி குறித்த கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டதுடன் நில அடமான வங்கிகள் நிலவள வங்கிகள் என்று அழைக்கப்பட்டன? 3வது 5 ஆண்டு திட்டம். 104வது கேள்வி 1920இல் இந்தியாவில் முதல் கூட்டுறவு நில அடமான வங்கி எங்கு ஏற்படுத்தப்பட்டது? ஜஹாங், பஞ்சாப். 105வது கேள்வி டேஷின் இறுதியில் 19வது நூற்றாண்டின் இறுதியில் நகர கூட்டுறவு வங்கி இயக்கம் இந்தியாவில் தோன்றியது. 106வது கேள்வி முதல் மாவட்ட கூட்டுறவு வங்கி 1910இல் டேஷ் என்ற இடத்தில் தோன்றியது? அஜ்மீர், ராஜஸ்தான். 107வது கேள்வி டேஷில் வறட்சி குழு ஏற்படுத்தப்பட்டது, அதாவது பஞ்சக்குழு 1880. 108வது கேள்வி யாருடைய ஆய்வு வட இந்தியாவிற்கான மக்கள் வங்கி என்ற தலைப்பை பெற்றது? டியூபர் நிக்ஸ். 109வது கேள்வி முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம். இந்தியாவில் எப்போது தேசிய கூட்டுறவு கொள்கை அறிவிக்கப்பட்டது? 2001. 111வது கேள்வி எப்போது மாதிரி கூட்டுறவு சட்ட வரைவு ஏற்படுத்தப்பட்டது? 1990. 112வது கேள்வி வங்கி ஆணையம் 1972இன் தலைவர் நரசிம்மன். 113வது கேள்வி சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் பிராந்திய அலுவலகம் புதுடெல்லியில் யாரால் துவக்கி வைக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. 114வது கேள்வி கூட்டுறவு கொள்கையில் புதிதாக சேர்க்கப்பட்டது எது? சமுதாய நலனில் ஈடுபாடு. 115வது கேள்வி கூட்டுறவு என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். 116வது கேள்வி சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் தலைமையிடம் எது? ஜெனீவா. 117வது கேள்வி எந்த நாட்டில் மோன்ராகன் கூட்டுறவு அமைக்கப்பட்டது? ஸ்பெயின். 118வது கேள்வி எந்த ஆண்டு பஞ்ச கமிஷன் அறிக்கை வெளியானது? 1901. 119வது கேள்வி கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் 1904இன் படி கிராமிய கூட்டுறவு சங்கங்கள் டேஷ் பொறுப்புடன் அமைக்கப்பட்டன? வரம்பற்ற பொறுப்புடன், அன்லிமிட்டெட். 120வது கேள்வி ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கம் எப்படி தொடங்கியது? மக்கள் இயக்கம். 121வது கேள்வி வலுவான நிதியமைப்பையும் கூட்டுறவையும் உருவாக்குவதற்கு இந்த குழு பலவிதமான பரிந்துரைகளை வழங்கியது? நரசிம்மன் குழு. 122வது கேள்வி இந்தியாவில் கூட்டுறவு இயக்கமானது டேஷ் நூற்றாண்டின் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றியது? 123வது கேள்வி கூட்டுறவு முறையில் நம்பிக்கை கொண்ட சென்னை அரசாங்கம் திரு சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் என்பவரை மேல் நாடுகளுக்கு அனுப்பிய ஆண்டு எது? 1892. 124வது கேள்வி இவருடைய அறிக்கையில் ஜெர்மனியில் உள்ள ரைபீசன் சங்கங்களும் சூல் சங்கங்களும் தமிழ்நாட்டிற்கு பொருத்த முடியவை என்று கூறினார் ஃப்ரெடரிக் நிக்கல்சன். 125வது கேள்வி இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான வழிவகைகளை தெரிவிக்க 1901இல் சர் எட்வர்ட் லா என்பவரின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தவர் யார்? கர்சன் பிரபு. 126வது கேள்வி இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான வழிவகைகளை தெரிவிக்க 1901இல் சர் எட்வர்ட் லா என்பவரின் தலைமையில் அமைந்த குழுவில் 2 உறுப்பினர்கள் இருந்தனர். ஒருவர் நிக்கல்சன், மற்றொருவர் யார்? டூபர்னே. 127வது கேள்வி கர்சன் பிரபு இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான ஒரு குழுவை நியமித்தார். அக்குழுவிற்கு ஆலோசனை வழங்கியவர் யார்? ஹென்ரி வோல்ஃப்.
128வது கேள்வி கர்சன் பிரபு இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான ஒரு குழுவை நியமித்தார். அக்குழுவிற்கு தலைமை யார்? சர் எட்வர்ட் லா. 129வது கேள்வி சென்னை அரசாங்கத்தால் டவுன்சென்ட் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1927. 130வது கேள்வி மத்திய அரசால் கூட்டுறவு இயக்கத்தின் தற்போது நிலை குறித்தும் அவைகளை முன்னேற்றம் அடைய செய்ய வழிமுறைகளை ஆராய்ந்து அறிய நிறுவப்பட்ட குழு மத்திய வங்கியியல் விசாரணை குழு 1931. 131வது கேள்வி நம் நாட்டில் முதலாக மத்திய நில அடமான வங்கிகள் ஏற்படுத்தியதற்கும் கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றியதற்கும் உரிய பெருமை எந்த மாநிலத்தைச் சேரும்? சென்னை. 132வது கேள்வி இந்திய மண்ணில் கூட்டுறவு இயக்கம் வலுவாக வேரூன்றி உள்ளதாகவும் கிராமங்களின் அனைத்து சிக்கல்களுக்கும் கூட்டுறவு அருமருந்து என்றும் தெரிவித்த குழு எது? எட்வர்ட் மேக்லகன் குழு 1914. 133வது கேள்வி ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம் இப்பரிந்துரையை வழங்கிய குழு எது? மேக்லகன் குழு 1914. 134வது கேள்வி 1926இல் இந்திய அரசு இக்குழுவை அமைத்தது. 1928இல் அறிக்கை செலுத்தியது. இந்திய விவசாய ராயல் குழு. 135வது கேள்வி புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 1991. 136வது கேள்வி இந்திய அகில கிராம கடன் மதிப்பாய்வு குழுவின் தலைவர் யார்? திரு பி. வெங்கடப்பையா. 137வது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மதிப்பாய்வு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1966 ஜூலை. 138வது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மதிப்பாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு எது? 1969 ஜூலை 3ஆம் தேதி. 139வது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழுவில் 1965ஆம் ஆண்டு மே மாதத்தில் M.R. பிட்டிக்கு பதிலாக சேர்க்கப்பட்டவர் யார்? என். கார்மி. 140வது கேள்வி 1967ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் திட்டக்குழுவின் துணைத் தலைவரான பின்பு அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழுவில் இருந்து தனது உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார்? காட்கில். 141வது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழு தனது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பித்தது? ரிசர்வ் வங்கிக்கு. 142வது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழு ஏற்படுத்துவதற்கான நோக்கம் தீவிர விவசாய திட்டம் மற்றும் கிராம கடன் விநியோகம். 143வது கேள்வி கூட்டுறவு குழுவின் தலைவர் யார்? ஸ்ரீராம் நிவாஸ் மிர்தா. 144வது கேள்வி விவசாய கடன் ஆய்வு குழுவின் தலைவர் யார்? A.M. குஸ்ரோ. 145வது கேள்வி மத்திய அரசு மற்றும் உலக வங்கியின் ஆலோசனையின் பேரில் ரிசர்வ் வங்கி இக்குழுவினை 1986இல் அமைத்தது. விவசாய கடன் ஆய்வு குழு. 146வது கேள்வி சங்கங்களின் வளர்ச்சிக்கு வணிக வளர்ச்சி திட்டம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிளான் ஒன்றை உருவாக்கி அதை செயல்படுத்த வேண்டும் என இக்குழு பரிந்துரைத்தது. விவசாய கடன் ஆய்வு குழு. 147வது கேள்வி விவசாய கடன் ஆய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1989. 148வது கேள்வி விவசாய சேவை சங்கங்களையும் ஆதிவாசிகளின் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களையும் அமைக்க வேண்டும் என இக்குழு பரிந்துரைத்தது. சிவராமன் குழு. 149வது கேள்வி இந்திய குடியரசு பிரதமர் தலைமையில் திட்டக்குழுவை அமைத்த ஆண்டு எது? மார்ச் 1950. 150வது கேள்வி 1928இல் சோவியத் ரஷ்யாவின் 5ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தியவர் யார்? ஸ்டாலின். 151வது கேள்வி A.D. கோர்வாலா குழுவின் பரிந்துரைப்படி இத்திட்டம் அமைந்தது. 2வது திட்டம். 152வது கேள்வி நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவான நாள் 1/4/2015. 153வது கேள்வி குறுகிய கால கடன் கட்டமைப்பின் மறுமலர்ச்சிக்கான பணிக்குழுவின் தலைவர் யார்? பேராசிரியர் வைத்தியநாதன். 154வது கேள்வி கீழ்கண்டவைகளில் சூழ் சங்கம் எது? நகர வங்கிகள். 155வது கேள்வி இவர் 1849ஆம் ஆண்டு காலனி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களின் நிலை கருதி முதல் கூட்டுறவு அமைப்பை தொடங்கினார். சூல்ஸ். 156வது கேள்வி ஹெட்டாஸ்டார்ஃப் என்ற நகரில் ஏழைகளுக்கு நன்மை கொடுக்கும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஹெட்டாஸ்டார்ஃப் நலச்சங்கம் என்ற பெயரில் தொடங்கியவர் ரைபீசன். 157வது கேள்வி தொழிலாளர் தனி குடியிருப்புகளை அமைத்தவர் யார்? ராபர்ட் ஓவன். ராக்டேல் முன்னோடிகள் எத்தனை பேர்? 28 பேர். 159வது கேள்வி ராக்டேல் முன்னோடிகளின் தொழில் என்ன? கம்பளி நெசவாளர்கள். 160வது கேள்வி ராக்டேல் முன்னோடிகள் ஒரு கூட்டுறவு பண்டகசாலையை தொடங்கிய இடம் எது? ராக்டேல்.
161வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் ஒரு கூட்டுறவு பண்டகசாலையை எந்த பகுதியில் தொடங்கினர்? டோடுலேண்ட். 162வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் தொடங்கிய கூட்டுறவு பண்டகசாலை எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது? இங்கிலாந்து நாட்டின் நண்பர்கள் சட்டம். 163வது கேள்வி. டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் என்பது கூட்டுறவு பால் சங்கங்கள். 164வது கேள்வி. சுகாதார கூட்டுறவுகள் உள்ள நாடு எது? அமெரிக்கா. 165வது கேள்வி. பாங்கோ போபலாரே மக்கள் வங்கி என்பது எந்த நாட்டின் கூட்டுறவு இயக்கம்? இத்தாலி. 166வது கேள்வி. கிப்யூட்ஜம் மற்றும் மோஷாபீம் என்ற கூட்டுறவுகள் எந்த நாட்டில் உள்ளது? இஸ்ரேல். 167வது கேள்வி. கோ ஆப்ரேட்டிவ் ஃபர்பண்டன் என்ற KF என்ற மத்திய சில்லறை விற்பனை சங்கம் எந்த நாட்டில் உள்ளது? ஸ்வீடன். 168வது கேள்வி. இறந்தோரை அடக்கம் செய்யும் சங்கங்கள் எந்த நாட்டில் உள்ளது? ஸ்வீடன். 169வது கேள்வி. மல்டி யூனிட் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1942. 170வது கேள்வி. கூட்டுறவுகளில் ஜனநாயகமயமாக்கல் மற்றும் நிபுணத்துவ மேலாண்மை தொடர்பான சட்டக்குழுவின் தலைவர் யார்? ஸ்ரீ KN அர்த்தநாரீஸ்வரன். 171வது கேள்வி. மாதிரி கூட்டுறவு சட்டம் 1991 மீதான குழுவின் தலைவர் யார்? திரு சௌத்ரி பிரகாஷ். 172வது கேள்வி. கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர் சேர்க்கை குறித்த சட்டப்பிரிவு எது? பிரிவு 21. 173வது கேள்வி. 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி எந்த பிரிவின் கீழ் நிகர லாபத்தை பிரிக்கப்படுகிறது? பிரிவு 72. 174வது கேள்வி. 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி நிர்வாக குழு கூட்டங்கள் எந்த பிரிவின் கீழ் கூட்டப்படுகிறது? பிரிவு 33. 175வது கேள்வி. 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி எந்த பிரிவின் கீழ் தண்ட தீர்வை விதிக்கப்படுகிறது? பிரிவு 87. 176வது கேள்வி. பதிவு செய்யப்பட்ட சங்கத்தை எந்த பிரிவின் படி கலைக்கப்படுகிறது? பிரிவு 137. 177வது கேள்வி. இந்திய ஒப்பந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1872. 178வது கேள்வி. வகுந்தலால் மேத்தா கூட்டுறவு மேலாண்மை நிலையம் எங்கு உள்ளது? பூனா. 179வது கேள்வி. டாக்டர் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது? தமிழ்நாடு. 180வது கேள்வி. பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் கணக்குகள் மற்றும் புத்தகங்களை பராமரித்தல் குறித்த சட்டப்பிரிவு எது? பிரிவு 84. 181வது கேள்வி. மேலாண்மை கோட்பாடுகளை 14 இனங்களாக வகுத்தவர் யார்? ஹென்றி ஃபேயோல். 182வது கேள்வி. தகவல் தொடர்பின் வகைகள் எத்தனை? டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் 7. 183வது கேள்வி. பதிவாளருக்கு அடுத்த நிலையில் எத்தனை கூடுதல் பதிவாளர்கள் உள்ளனர்? 4. 184வது கேள்வி. கூட்டுறவு சங்கத்தில் அலுவலக நிர்வாகி ஆஃபீஸ் பியரர் என்பவர்கள் யார்? தலைவர், துணைத் தலைவர். 185வது கேள்வி. தேனீ வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் எங்கு அமைந்துள்ளது? மார்த்தாண்டம். 186வது கேள்வி. தமிழ்நாடு பட்டு உற்பத்தியாளர் இணையம் 1978 முதல் எங்கு செயல்பட்டு வருகிறது? காஞ்சிபுரம். 187வது கேள்வி. கோஆப்டெக்ஸ் எனப்படும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் சங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1935. 188வது கேள்வி. எந்த சட்டப்பிரிவின் கீழ் கூட்டுறவு தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது? பிரிவு 33A. 189வது கேள்வி. கூட்டுறவு தேர்தலின் போது மாநில தேர்தல் அலுவலர் யார்? கூட்டுறவுத்துறை பதிவாளர். 190வது கேள்வி. கூட்டுறவு தேர்தல் நாளுக்கு நாட்களுக்கு முன் 30 நாட்களுக்கு முன் உறுப்பினராக உள்ளவர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவர். 191வது கேள்வி. எந்த விதியின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்வு செய்வார்கள்? விதி 53. எந்த விதியின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்வு செய்வார்கள்? விதி 53. 192வது கேள்வி. குறைந்தபட்சம் மாதங்களுக்கு ஒரு முறை 3 மாதங்களுக்கு ஒரு முறை நிர்வாக குழு கூட்டம் கூட்டப்பெற வேண்டும். 193வது கேள்வி. இண்டிகோ சர்வ் எனும் தேயிலை கூட்டுறவு இணையம் எங்கு அமைந்துள்ளது? குன்னூர். 194வது கேள்வி. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி கூட்டுறவுகள் எத்தனை அடுக்குமுறையில் செயல்படுகின்றன? 2 அடுக்குமுறையில். 195வது கேள்வி. மாநில மீனவர் கூட்டுறவு இணையம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1991. 196வது கேள்வி. தேசிய பால்வள வாரியம் அமுல் NDDB அமைக்கப்பட்ட ஆண்டு 19/12/1946. 197வது கேள்வி. இப்கோ இந்திய விவசாயிகளின் உர கூட்டுறவு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 3/11/1967. 198வது கேள்வி. கூட்டுறவு பயிற்சிக்கான தேசிய குழு NCCT அமைக்கப்பட்ட ஆண்டு 1962. 199வது கேள்வி. கூட்டுறவு கல்விக்கான தேசிய மையம் NCCE நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1958. 200வது கேள்வி. பாக்கு மற்றும்
கொக்கோ பதனிடும் கூட்டுறவு நிறுவனம் 1973 3000 உறுப்பினர்களோடு எங்கு தொடங்கப்பட்டது? கர்நாடகா. நன்றி, வணக்கம்.